கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை போய் இந்த இவங்களெல்லாம் போய் படிச்சுட்டு வர சொல்லுங்கள். அரசு வழக்கறிஞர் யாரோ ஒரு லேடியா அது கண்டபடி பேசுது. அந்த அம்மா எங்கே சட்டம் படித்தாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் எங்கெங்கேயோ போய் படித்து கான்பூரில் போய் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தீர்ப்புனா அது வந்து சட்டப்படி இருக்கணும். இது யாருக்கு சாதகமாக பாதகமாக நான் பேசலை. இந்த வழக்கில் வந்து 2 தீர்ப்பு தான் கொடுக்க முடியும். என்ன தீர்ப்புனா, இது வந்து பாலியல் பலாத்காரம். அதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா 2 தண்டனை சொல்லுது. டெத் பெனால்ட்டி, தூக்கு தண்டனை. இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா, ஆயுள் தண்டனை நீங்கள் கொடுக்கலாம். ஆயுள் தண்டனையிலே இப்போ புதுசாக வந்த பிஎன்எஸ் சட்டத்தில் என்ன போட்டான், இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னு போட்டான். முன்னாடி லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்னு போடுவான். இப்போ இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்ததன் மூலம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். அதுதான் இந்த 2 சார். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா அப்புறம் எவ்வளோ வருஷம் சார்? லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா அதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. முன்னாடி ஒரு இதில் 20 வருஷம்பாங்க, ஒரு இதில் 14 வருஷம் ஆனால் விடுதலை பண்ணிடலாம்பாங்க. முன்னாடி இருந்த சட்டத்தில் ஐபிசி சிஆர்பிசியில் அந்த மாதிரி வித்தியாசம் இருந்தது. இப்போ இதை வந்து புது சட்டத்தில் இப்போ கொண்டு வரும்போது என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, தூக்கு தண்டனை இல்லைன்னா இம்ப்ரிஸ்மெண்ட், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அப்போ அதெல்லாம் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படின்னா ஆயுள் முழுவதும். இது 2ல் தான் அந்த நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இது பாலியல் பலாத்காரம். அதில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு தான் இந்த வழக்கில் கொடுக்கணும். இந்த அம்மா தூக்கே கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னால் அரிதான வழக்கு. இது மிக மிக கொடுமையான வழக்கு. அதில் வந்து பயங்கரமான இது பண்ணியிருக்கான். அந்த பெண்ணை மிரட்டியிருக்கான், இன்னொரு ஆள்கிட்ட போகணும்னு சொல்லியிருக்கான். இதை வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் சொல்லி நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கான். சரி, தூக்கு தண்டனை கொடுக்கலன்னா இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் முழுவதும் சிறை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கணும். ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை முடிச்சிருக்கணும். நான் பேசுகிறேன்னா நான் சட்டம் முடிச்சிருக்கேன், அதனால் நான் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன், எனக்கு அந்த ரைட் இருக்குது. நீதிபதி வந்து கொடுத்தது சட்டப்படி தான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 30 வருடத்துக்கு தண்டனை, 30 வருஷத்துக்கு இது பண்ண முடியாது, ரிமிஷன், கழிவு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் அந்த அம்மா இன்னொரு சட்டத்தை படிக்க மறந்துட்டாங்க நீதிபதி. என்னென்னா 475 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட், பிஎன்எஸ்எஸ் ஆக்ட், 475 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்னு அது இப்போவே இந்த புது சட்டத்தில் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்னா வாழ்நாள் முழுவதும் சிறைனா 14 வருஷத்துக்கு அப்புறம் மாநில அரசாங்கம் நினச்சா அவங்களுக்கு வந்து கழிவுதெல்லாம் கொடுத்து விடுதலை பண்ணலான்னு இருக்கு. ரெமிஷன் கொடுக்கலாம். ரெமிஷன் நீங்கள் ரெமிஷன் கொடுக்க முடியக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ 475 பிஎன்எஸ்எஸ்க்கு எதிராக சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிரோகேட்டிவ். அதை வந்து நீதிமன்றமோ நீதிபதிகளோ அதில் போய் தலையிட முடியாது. உங்கள் எல்லை என்ன? வாழ்நாள் முழுவதும் சிறை. இந்த அம்மா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அதை படித்து பார்த்துட்டு இவங்க இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஒரே ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வழக்கில் இல்லை, அந்த வழக்கில் இது கொடுத்துட்டாங்க, தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை அப்பீலுக்கு வர்றாங்க. அது வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு, ரொம்ப கொடூரமான குற்றம், அதனால 30 வருஷம் வரை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. நீ வந்து சட்டத்தில் இருக்கிறது தானே தண்டனை கொடுக்கணும், ஓ இஷ்டத்துக்கு கொடுப்பையா? அதுதான் நீதிமன்றங்கள் கண்டபடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு. சட்டம் என்ன சொல்லுது, 103 என்ன சொல்லுது, 103 பிஎன்எஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, 475 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் என்ன சொல்லுது. நீதிபதியெல்லாம் போய் படிங்கங்கிறேன். இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் சட்டம் படித்ததுனால தான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் முன்னாடி நான் சட்டம் படித்தவன், அதனால் சொன்னேன், என்னையா சட்டம் படிக்கிறீங்க, சட்டத்தை நீங்கள் இது பண்ணுறீங்க, எப்படி நீ 30 வருஷம்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததே தப்பு. ஆனால் அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை கொடுத்து அது வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டால் நான் கால நிர்ணயம் பண்ணலாம் 30 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா வந்து இது தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கா? இது நேரடியாக நீங்களே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கீங்க. இதில் 30 வருஷம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லையே, அதிகாரமே இல்லை. எப்படின்னா அப்புறம் ஒரு 10-12
ஒரு 5-6 செக்ஷனில் தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கன்கரண்ட்லினா நீங்கள் 2 ஆயுள் தண்டனை 3 ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் 3 ஆயுள் தண்டனை அனுபவிக்க முடியாது. கன்கரண்ட்லின்னு சொல்லிட்டாங்கன்னா எது அதிகபட்ச தண்டனையோ அது ஒன்று தான் அனுபவிப்பாங்க. அப்போ இதில் 6 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம்னு கொடுத்ததெல்லாம் கண்துடைப்பு. ஆயுள் தண்டனை மட்டும்தான் அவன் அனுபவிப்பான். இதெல்லாம் பேப்பரில் இருக்கும். 7 வருஷ தண்டனை இந்த செக்ஷனுக்கு இதெல்லாம் வெறும் பேப்பரில் எழுத வேண்டியதுதான். 30 வருடம் ரெமிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஜட்ஜுக்கு அதிகாரம் இல்லையா? எந்த சட்டத்தில் இருக்கு 30 வருஷம் தண்டனை கொடுக்கறது? கொண்டு வர சொல்லுங்க. 475 போய் பாருங்க. 14 வருஷத்துக்கு மேலே போனால் அரசாங்கம் விடுதலை செய்யலான்னு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். இல்லையா ஆயுள் முழுவதும் சிறை முடிஞ்சு போச்சு. உங்கள் சட்ட எல்லை அதோட நின்றுச்சு. அதுக்கு மீறி நீங்கள் வர முடியாது.